வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்மார்ட் கிளாஸ் அகாடமி தமிழ். இன்றைக்கி வந்து எல்சிஎம் அண்ட் ஹச்சிசிஎஃப்பில் முதல் 2 டைப் பார்த்தோம் பார்ட் 1 வீடியோவில். அதை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. பார்ட் 2 வீடியோ இது, சரிங்களா? பார்ட் 2ல் வந்து டைப் 3லேருந்து பார்க்க போகிறோம். பார்ட் 1ல் டைப் 1ம் 2ம் பார்த்துருப்போம். டைப் 1 எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒன் செகண்ட் நான் ரிப்பீட் பண்ணிடுறேன். டைப் 1 என்ன பண்ணுவோம் அப்படின்னா, சாதாரண டானா ஊத்தலில் அப்படியே அப்ளை பண்ண ஆன்சர் கிடச்சிரும். அதுதான் பார்ட் 1, சரிங்களா? டைப் 1. டைப் 2 சம் என்ன அப்படின்னா, தசம எண்ணாக இருக்கும், அதை வந்து முழு எண்ணாக மாற்றி கணக்கு எப்படி போடுறதுன்னு பார்த்துருப்போம், சரிங்களா? இது வந்து என்ன அப்படின்னா, பின்ன எண்கள் கொடுத்தா நம்ம என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு கேட்பாங்க. ஸோ அது வந்து மீச்சியமாக, அதாவது எல்சிஎம்மில் பின்ன எண்ணை கொடுத்தா என்ன பண்ணணும், ஹச்சிசிஎஃப் அதாவது மீப்போவாவில் பின்ன எண் கொடுத்தா என்ன பண்ணணும் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து டைப் 3 நான் வச்சுருக்கேன், சரிங்களா? ஸோ டைப் 3ல் வந்து 2 கணக்கு இருக்கு இல்லையா, எல்சிஎம் அண்ட் ஹச்சிசிஎஃப் ரெண்டுமே இருக்கும் இல்லையா? ஸோ பாருங்கள், ஸோ இதை பொறுத்த அளவுக்கு இதுக்கான ஃபார்முலா பாருங்கள். எல்சிஎம், அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா எல்சிஎம் ஈக்குவல் டு எல்சிஎம் டிவைடட் பை ஹச்சிசிஎஃப், சரிங்களா? அதாவது நம்ம எதை போடுறோமோ அது மேலே இருக்கணும். இன்கேஸ் இதுலையே ஹச்சிசிஎஃப் கேட்குறாங்க வச்சுக்கோங்களேன், ஹச்சிசிஎஃப், ஓகேவா? ஹச்சிசிஎஃப் ஈக்குவல் டு ஹச்சிசிஎஃப் டிவைடட் பை கீழே எல்சிஎம் வந்துடும், சரிங்களா? இவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான சம் தான்ப்பா. ரொம்ப பார்க்க பெருசு மாதிரி தெரியும், ரொம்ப சிம்பிள். இப்போ ஃபஸ்ட்டு சம் வச்சு செய்வோமா? முதல் சம் பாருங்களேன். 2/3, 3/5, 4/7 மீ போ வா கண்க, அதாவது ஹச்சிசிஎஃப் கேட்குறாங்க, சரிங்களா? ஸோ முதல் மேலே இருக்க கண்டுபிடிப்போமா? மேலே இருக்கிறதுக்கு பாருங்கள், மேலே இருக்க நம்பர் என்னென்ன இருக்குது? மேலே இருக்க நம்பர் பாருங்கள், 2, 3, 4 இருக்குது. ஸோ இது இங்கே எழுதிக்கிறேன். அதே மாதிரி கீழே இருக்க நம்பர், இதுக்கு மேலே இருக்கிறதுக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? ஹச்சிசிஎஃப் கண்டுபிடிக்கணும். கீழே இருக்கிறது 3, 5, 7 இருக்குது, சரிங்களா? ஸோ இதுக்கு ரெண்டுக்கும் ஹச்சிசிஎஃப் எல்சிஎம் கண்டுபிடிப்போமா? பாருங்கள், எல்சிஎம் அண்ட் ஹச்சிசிஎஃப் பாருங்கள். இதை பாருங்களேன், 2, 3, 4. ஸோ நம்ம கிளாஸில் கூட ஒரு ஸ்டூடெண்ட் கேட்டிருந்தாங்க, வேறு மாதிரி ஹச்சிசிஎஃப் வந்தால் என்ன பண்ணுறது? வேறு நம்பரில் வகுப்படாமல் காமனாக ஹச்சிசிஎஃப் வந்துச்சுன்னா அதுக்கான ஆன்சர் 1. எப்படி 1 வரும் அப்படின்னா, ஏன்னா இது வந்து 1 வாய்ப்பாடில் வைக்கலாம் தானே, 1வது ஒரு வாய்ப்பாடு தானே. அப்போ 1 × 2 2, அதே மாதிரி 1 × 3 3, 1 × 4 4. ஸோ அப்போ 1 வாய்ப்பாடு மட்டும்தான் வரும். ஸோ இதுக்கான ஹச்சிசிஎஃப் என்ன? ஹச்சிசிஎஃப் வந்து 1, சரிங்களா? இதுக்கான எல்சிஎம் பாருங்களேன். எல்சிஎம் என்னது பாருங்கள், எல்சிஎம் பொறுத்தளவுக்கு 3, 5, 7. ஸோ இது வேறு நம்பராக இருக்குது, நம்ம அப்படியே பிரிக்கலாம். பட் ஆனால் உங்களுக்கு புரியாததுக்காண்டி, சில பேருக்கு புரியல அப்படின்னா நமக்கு எளிமையாக இருக்கணும் இல்லையா? ஸோ அதுக்காண்டி எழுதியிருக்கேன். இப்போ முதல் 3 வாய்ப்பாடில் போடுறேன், ஒரு 3 3, மற்ற 2 அப்படியே இருக்குது. திரும்ப வந்து 5 வாய்ப்பாடில் போடுறேன், இந்த 1 அப்படி இருக்குது, மீதி அப்படி இருக்குது, ஓகேங்களா? மீதி 7 அப்படி ரிமைனிங் இருக்குது. ரிமைனிங் 7 வாய்ப்பாடில் போடுறேன். இப்போ 1 1 1, சரிங்களா? ஸோ இதுதான் எல்சிஎம். ஸோ இப்போ என்ன இருக்கும்? எல்சிஎம் ஹச்சிசிஎஃப் வந்து என்னது? 1, சரிங்களா? எல்சிஎம் என்னது? 3 × 5 × 7. இதைத்தான் நம்ம எல்சிஎம் அப்படி சொல்கிறோம், சரிங்களா? 3 3 15, 15 × 7, சரிங்களா? 15 × 7 ஈஸியாக எப்படி பிறக்கிறது? 15 × 10 எத்தனை? 70. 5 × 7 எத்தனை? 35. 35யும் 70 கூட்டுங்க, 35 70 கூட்டுறது எவ்வளோ? 105. அவ்வளோதான், சிம்பிள், சரிங்களா? எடுத்தோடனே நம்ம ஃபுல்லாக பெருக்கி போடணும் அவசியம் இல்லை, சரிங்களா? இப்படி பெருக்கும் போடலாம், சரிங்களா? ஸோ என்ன பண்ணணும்? ஹச்சிசிஎஃப் மேலே போடணும், எல்சிஎம்மை கீழே போடணும், அவ்வளோதான். ஸோ இதுக்கான ஆன்சர் 1/105, ஓகேவா? 1/105 இங்கே இருக்குது, ஆப்ஷன் பியில் இருக்குது. இதுதான் எனக்கான ஆன்சர், சரிங்களா? ஸோ அடுத்து பாருங்கள், இதே இது அப்படின்னு இல்லை, மீச்சியமாக எல்சிஎம் கேட்டால் என்ன பண்ணணும்? ஒன்றும் இல்லை, நம்ம அப்போ சொன்ன மாதிரி தான். எல்சிஎம் எது ஃபஸ்ட்டு கேட்குறாங்களோ அதை மேலே கண்டுபிடிக்கணும், கேட்காத ரிமைனிங்கை கீழே இருக்கிறது கண்டுபிடிக்கணும். அதாவது மேலே மீன்ஸ் தொகுதிக்கு கண்டுபிடிக்கணும், சரிங்களா? இது வந்து கீழே வந்து டினாமினேட்டர், அதாவது நியூமரேட்டர் சொல்லுவாங்களே தொகுதி, அதுக்கும் டினாமினேட்டர்னு சொல்கிற பகுதிக்கும் கண்டுபிடிக்கணும், சரிங்களா? ஸோ பாருங்கள், இங்கே வேறு நம்பர் இருக்கா? ஸோ இதுக்கு என்ன பண்ணிக்கணும்? எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஸோ எல்சிஎம் கண்டுபிடிச்சிருக்கோமா? பாருங்கள், 1 5 2 4, 1 5 2 4க்கு எல்சிஎம் கண்டுபிடிப்போமா? ஸோ பாருங்கள், முதல்ல வந்து 2 வாய்ப்பாடில் போடுறேன், ஓகேவா? இங்கே 1 அப்படியே தான் இருக்கும் சம்திங். இங்கே இருக்க 2 பார்த்து O2 2, சரிங்களா? E2 4, இந்த 5 அப்படியே தான் வரும், சரிங்களா? திரும்ப அகைன் 2 வாய்ப்பாடில் போடும்போது என்ன வருது? O2 2, திரும்ப 1 அப்படி இருக்கும், இந்த 5 அப்படி இருக்கும், திரும்ப 1, சரிங்களா? திரும்ப நான் 5 வாய்ப்பாடில் போடுறேன், சரிங்களா? 1 1 ஓரஞ்சு வந்துடும், மீதி 1 ரிமைனிங்காக இருக்கும். அப்போ என்ன இருக்குது? 2 × 2 × 5, சரிங்களா? இப்படி இருக்குமா? அப்போ என்னது? E2 4,
ஓகேவா? 4 5 20. ஸோ கீழே அதுக்கான ஆன்சர் என்ன? ஐ மீன் கீழே இல்லை, எல்சிஎம்க்கான ஆன்சர் என்ன? எல்சிஎம்க்கான ஆன்சர் 20. இதே மாதிரி ஹச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஹச்சிஎஃப் கீழே எனக்கு 3 6 9 இருக்குது. இது எல்லாம் என்ன ஏற்பாட்டில் அடிபடும்? மூணுமே எல்லாமே 3வது ஏற்பாட்டில் அடிபடுற மாதிரி இருக்குது. சரிங்களா? ஐ மீன் வகுப்படுற மாதிரி இருக்குது. ஸோ அப்படியே வகுப்பு பார்ப்போமா? பாருங்கள், 1 3 3, 2 3 6, 3 9, 9 3 27. இதுக்கு மேலே போக முடியாது, ஏன்னா இது காமன் ஃபேக்டர் தான். ஸோ கீழே 3, மேலே 20, கீழே 3. ஓகேவா? மேலே 20, கீழே 3. ஸோ இதுக்கான ஆன்சர் எங்கே வருதுன்னு பார்ப்போமா? இதுக்கான ஆன்சர் எங்கே வருது? கீழே, மேலே 20, கீழே 3. ஸோ இதுதான். சரிங்களா? அப்போ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. சரிங்களா? ஸோ இதுக்கான சம் வந்து மொத்தம் 17 18. சரிங்களா? 17 18 19 20. சரிங்களா? இது வரைக்கும் ஒரு 4 சம் வந்து உங்களுக்கு ஹோம்ஒர்க்காக கொடுத்துருக்கேன். இந்த ஹோம்ஒர்க் சம் செஞ்சுருங்க. சரிங்களா? பார்ட் 1க்கான ஹோம்ஒர்க்கு ஆன்சரை வந்து அந்த பார்ட் 1க்கான கமெண்ட்டில் பின் பண்ணி வச்சுருப்பேன். சரிங்களா? இதுக்கான ஹோம்ஒர்க் வந்து ஹோம்ஒர்க்கான ஆன்சர்ஸ் வந்து நாளைக்கு பின் பண்ணி வைப்பேன். சரிங்களா? ஸோ பார்த்துக்கோங்க ஆன்சர்ஸை. அதுவும் பார்ட் 1லேருந்து 2 சம் வந்து ஆப்ஷன் தப்பாக வச்சுருப்போம். அதில் என்ன தப்புங்கிறத நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். சரிங்களா? ஸோ அடுத்து டைப் நம்பர் 4. டைப் 4 என்ன பண்ணுறது அப்படி பாருங்கள். டைப் 4 இருக்கிறதே ரொம்ப ரொம்ப ஈஸிப்பா. ரொம்ப என்ன சார், எக்ஸ் இருக்குது, ஒய் இருக்குது, இப்படி தான் நம்பர் ஸ்கொயர்டு ஸ்கியூப்பில் ஏதாவது இருக்குது அப்படின்னா இருக்கிறதே ரொம்ப ஈஸி இதுதான். சரிங்களா? அதுக்கெல்லாம் கூட நம்ம டானாவுத்தெல்லாம் போடுவோம். இதில் டானாவுத்தல் போடுறது கம்மி, அப்படியே ஆன்சர் பண்ணிடுவோம். சரிங்களா? பாருங்களேன், 2 ஸ்கொயர்டு, சரிங்களா, 3 ஸ்கொயர்டு இன்ட்டு 5 இன்ட்டு 7 பவர் 4. சரிங்களா? இப்படிலாம் வரிசையாக இருக்கா? இது மாதிரி ஒவ்வொரு 3 ஈக்குவேஷன் இருக்குது. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னு மேலே டைப் பண்ண பார்ப்போமா? டைப்புங்கிறது என்னது? எண்களுடன் எழுத்துக்களுடன். சரிங்களா? எண்களுடனும் எழுத்துக்களுடனும் அடுக்குகள் கொடுத்துருந்தா என்ன பண்ணணும் அப்படிங்கிறாங்க. எல்சிஎம்க்கு என்ன பண்ணணும்? எல்சிஎம்ங்கிறது நம்ம என்ன பொதுவாக எல்சிஎம் என்ன சொல்லுவோம்? லீஸ்ட்டு. சரிங்களா? அப்போ எல்லாமே அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அனைத்தும், அது இல்லாமல் அதிக அடுக்கு இருக்கிறத எடுக்கணும். சரிங்களா? இதே ஹச்சிஎஃப்னா கொடுத்ததுல எல்லாத்துக்கும் காமனாக இருக்கிறத எடுக்கணும், குறைந்த அடுக்கு எடுக்கணும். சரிங்களா? ரெண்டும் அதோட ஆப்போசிட்டாக இருக்கும். இப்போ பாருங்களேன், ஃபஸ்ட் என்னது? மீ பூ வா. அப்போ என்னது? பொதுவான குறைந்த அடுக்கு. அதான் இங்கே எதுக்கு 3க்கும் பொதுவான எண் குறைந்த அடுக்கு. பாருங்கள், இதில் ஒரு 3 ஈக்குவேஷன் இருக்குது. 1 2 3. பாருங்கள், 2 ஸ்கியூப்பு இன்ட்டு 3 ஸ்கொயர்டு இன்ட்டு 5 இன்ட்டு 7 பவர் 4. ஓகேவா? இது ஒரு ஈக்குவேஷனு. அடுத்து 2 ஸ்கொயர்டு இன்ட்டு 3 பவர் 5 இன்ட்டு 5 ஸ்கொயர்டு. அது நாங்கள் கொஞ்சம் டீட்டோ பண்ணி பாருங்கள். 5 ஸ்கொயர்டு, இந்த இதில் கரெக்டாக எழுதி பாருங்கள். 5 ஸ்கொயர்டு. சரிங்களா? அதே மாதிரி இன்ட்டு 7 பவர் 6. சரிங்களா? இது ஒரு ஈக்குவேஷனு. திரும்ப 2 ஸ்கியூப்பு இன்ட்டு 5 பவர் 3 இன்ட்டு 7 ஸ்கொயர்டு. சரிங்களா? இது ஒன்று. சரிங்களா? மொத்தம் இன்னும் 3 ஈக்குவேஷன் இருக்குது. 3லேயுமே என்ன காமனாக இருக்குது? முதல்ல ஒரு நம்பர் எழுதுவோமா? ஃபஸ்ட்டு அப்புறம் ஸ்கியூப் எழுதிக்குவோம். ஸ்கியூப்பாக ஸ்கொயர்டும். சரிங்களா? முதல்ல 2ஆம் நம்பர் வந்து இதில் இருக்குது, இதில் இருக்குது, இதில் இருக்குது. ஸோ 2ஆம் எழுதிக்கிறோம். இன்ட்டு 3ஆம் நம்பர் பாருங்கள். 3ஆம் நம்பர் 3ல இருக்கா? இதில் இருக்குது, இங்கே இல்லை. அப்போ அதை எழுதக்கூடாது. சரிங்களா? அடுத்து 5ஆம் நம்பர் பாருங்கள். 3லேயுமே இருக்கான்னு பாருங்கள். இதில் இருக்குது, இங்கே இருக்குது பாருங்கள். அதாவது இந்த செகண்ட் இங்கே கூட எழுதிருக்கா? இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஓ, 3 இடத்துல இருக்கா? ஸோ அப்போ 5 எழுதிக்கலாமா? 5 இன்ட்டு. அடுத்து பாருங்கள், 7ஆம் நம்பர் இருக்குது. 7ஆம் நம்பர் 3லேயும் இருக்கா? அப்பமா இங்கே இருக்குது, இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. அப்போ 3ல இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ என்ன எழுதணும்? 2 இன்ட்டு 5 இன்ட்டு 7. சரிங்களா? இப்போ இதுக்கான பவரை பார்ப்போமா? பவருங்கிறது என்னது? அதிக அடுக்கா குறைந்த அடுக்கா? இங்கே வந்து குறைந்த அடுக்கு. சரிங்களா? இப்போ இங்கே 2 ஸ்கியூப் இருக்குது, இங்கே 2 ஸ்கொயர்டு இருக்குது, 2 ஸ்கியூப் இருக்குது. அப்போ ஏதாவது வரணும், 2 ஸ்கொயர்டு தான் எடுத்துக்கணும். சரி, ஓகேவா? அப்போ இதுக்கு ஸ்கொயர்டு வரும். அடுத்து 5ஆம் நம்பர் பாருங்கள். இங்கே 5ஆம் நம்பருக்கு ஒன்றுமே இல்லை. இங்கே 5ஆம் நம்பருக்கு ஸ்கொயர்டு கொடுத்துருக்காங்க, இங்கே 5ஆம் நம்பருக்கு ஸ்கியூப் கொடுத்துருக்காங்க. அப்போ இதை தான் எடுத்துக்கணும். சரிங்களா? அதே மாதிரி ஸ்கொயர்டு எடுத்துக்கலாமா? அடுத்து 7ஆம் நம்பர் பாருங்களேன். 7ஆம் நம்பருக்கு இங்கே பவர் 4 இருக்குது, இங்கே 6 இருக்குது, இங்கே 2 இருக்குது. அப்போ எதை எடுத்துக்கணும்? 2 தான் எடுத்துக்கணும். 5 ஸ்கொயர்டு. ஓகேவா? அதே மாதிரி 5 ஸ்கொயர்டு வராது, 5க்கு வந்து ஒன்றுமே இல்லாதது, இதுதான் எடுத்துக்கணும். ஓகேவா? அப்போ ஸ்கொயர்டு வராது, சாரி. ஓகேவா? ஸோ அப்போ 2 ஸ்கொயர்டு இன்ட்டு 5 இன்ட்டு 7 ஸ்கொயர்டு. ஓகேவா? ஸோ அதான் இங்கே இருக்கமா? இந்த பெருக்கி போட்டோனாலே நமக்கு ஆன்சர் கிடச்சிடும். பாருங்கள், 2 ஸ்கொயர்டு 4, 7 ஸ்கொயர்டு 49, 5 அப்படியே தான் இருக்கும். அப்போ இந்த 4 இன்ட்டு 49 எத்தனை? 196. எப்படி சார் 4 49 பெருக்கிறது? இப்போ ஃபுல் அதாவது ரவுண்ட் ஆஃப் பண்ணி பெருக்கலாமா? 50 இன்ட்டு 4. ஓகேவா? 50 இன்ட்டு 4 எத்தனை? 200. எத்தனை எக்ஸ்ட்ரா? ஒன்று எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிங்களா? எத்தனை தடவை? 4 தடவை சேர்த்துருக்கீங்க. அப்போ என்ன எத்தனை கழிக்கணும்? 4 கழிச்சுக்கணும். சரிங்களா? அப்போ 200ல் 4 கழிச்சா 196. சிம்பிள். சரிங்களா? நீங்கள் ஃபுல்லாக நம்பரை பெருக்கிறதுக்குலாம் ரவுண்ட் ஆஃப் பண்ணி பெருக்கலாம். இப்போ 196 இருக்குது. இப்போ பாருங்களேன், இதையுமே நீங்கள் ரவுண்ட் ஆஃப் பண்ணி தான் பெருக்கணும். 5 இருக்குது, 196 இன்ட்டு 5. இதை போய் போட்டு பெருக்கிறதுக்கு பதிலாக ஈஸியாக பெருக்கலாம்.
இதை 200 மாற்றிக்கோங்களேன். எக்ஸ்ட்ரா எவ்வளோ சேர்த்துக்கிங்க? 4 சேர்த்துக்கிங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. 200 மாற்றிக்கோங்க. 200 மாற்றிட்டீங்க. 5 × 200 1000. ஓகேவா? எத்தனை நம்பர் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிங்க? 4 நம்பர். ஐ மீன் 4 சேர்த்துருக்கீங்க எக்ஸ்ட்ரா. ஓகேவா? எத்தனை தடவை? 5 தடவை சேர்த்துக்கிங்க. 5 × 4 தானே? 5 4 20. 20 இதோ 1000 கழிச்சிருங்க. எவ்வளோ வரும்? 980 வரும். அவ்வளோதான். இது மாதிரி போட முடியாத சம்ஸை இப்படி போடலாம். சரிங்களா? முக்கால்வாசி இதோடையே நிப்பாட்டிடுவாங்க. சில சம்ஸில் மட்டும் தான் கீழே கதை கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? பாருங்களேன், அதுக்கு அடுத்து இருக்க சம்ஸ்லாம் உங்களுக்கு ஹோம்ஒர்க் சம்ஸ். இதுவுமே நான் விட்டுட்டேன். அது கீழே இருக்க ஹோம் சம்ஸ். சரிங்களா? இதே இதில் HCF கேட்டுனா பார்த்துருப்போம். எல்சிஎம்னா என்ன பண்ணுவோம்? எல்சிஎம்னா வேற ஒன்றும் இல்லைப்பா. எல்சிஎம் எல்லாத்தையுமே எழுதணும். சரியா? நான் அதுக்கே எழுதிட்டேன். இதனால இங்கே திரும்ப சொல்லுங்க பாருங்கள். எல்சிஎம்னா எல்லாத்தையும் எழுதணும். அதிக அடுக்கு பாருங்கள். 2 இருக்கா? எழுதிக்கலாமா? 3 இருக்கா? எழுதிக்கலாமா? 5 இருக்கா? எழுதிக்கலாமா? 7 இருக்கா? எழுதிக்கலாமா? அடுத்து 11 இதில் இருக்கும். அதில் மட்டும் லாஸ்ட்டில் இருக்கும் 11. சரிங்களா? அப்போ 11 எழுதிக்கிறோம். நல்லா கவனிங்க. இப்போ 2க்கு வந்து அதிக எழுத பாருங்க. இங்கே ஸ்கொயர்டு, இங்கே ஸ்கியூப்பு, இங்கே ஒன்றுமே இல்லை. அப்போ ஸ்கியூப் எழுதிக்கணும். சரிங்களா? அதே மாதிரி 3க்கு ஸ்கியூப்பு, ஸ்கொயர்டு, இங்கே என்ன இருக்குது? ஒன்றுமே இல்லை. அப்போ 3க்கு என்ன போட்டுக்கணும்? 3க்கு ஸ்கியூப்பை போட்டுக்கணும். சரிங்களா? அடுத்து 5க்கு உங்கள் ஒன்றுமே இல்லை. இங்கே ஸ்கொயர்டு, அங்கே ஸ்கியூப்பு. அப்போ 5க்கு ஸ்கியூப்பு போட்டுக்கணும். இங்கே 7 பாருங்களேன். 7க்கு இங்கே ஸ்கொயர்டு, இங்கே பவர் 4. சரிங்களா? அடுத்து 3ஆவதுல என்ன இருக்கும் பார்ப்போம். 3ஆவதுல ஒன்றுமே இல்லை. அப்போ 7க்கு என்ன போடணும்? 7க்கு பதிலாக அப்படியே தான் எழுதிருக்கோம். 7க்கு பதிலாக என்ன போடணும்? பவர் 4 போடணும். அடுத்து 11க்கு ஒன்றுமே இல்லை. ஸோ 11 அப்படியே போட்டுக்கிறோம். சரிங்களா? ஸோ அவ்வளோதான். இதாப்பா ஆன்சரு. இந்த ஆன்சர் எங்கே இருக்குது? நல்லா பாருங்கள். இந்த ஆன்சர் இங்கே எங்கே இருக்குது? 2 ஸ்கியூப்பு, 3 ஸ்கியூப்பு, 5 ஸ்கியூப்பு, 4 7 பவர் 4 11 எங்கே இருக்குது? ஆப்ஷன் டி. ஸோ இதான் ஆன்சர். அவ்வளோதான். சரிங்களா? ஸோ இதை பயன்படுத்தி இந்த ஒரு 3 சம் கொடுத்துருக்கேப்பா. இந்த 3 சம்மை போட்டுருங்க. சரிங்களா? ரொம்ப ஈஸியான சம் தான். சம்மு அதிகமான ஹோம்ஒர்க் கொடுக்குறோம். ஆனால் ரொம்ப ஈஸியான சம்ஸ் தான். சரிங்களா? நீங்கள் ஈஸியாகவே போடலாம். நீங்கள் சொல்லிக் கொடுத்ததை கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே போதும். நீங்கள் ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். சரிங்களா? எல்சிஎம். ஓகேவா? ஸோ அடுத்து பாருங்களேன். இதே வந்து சிங்கிள் நம்பராக ஸ்கொயர்டு, ஸ்கியூப் இல்லாமல் அப்படிலாம் கொடுத்தா என்ன பண்ணுறது? வேறு ஒன்றும் இல்லை. டேரெக்டாக நம்ம என்ன பண்ணுறோம்? இப்போ 3 ஸ்கியூப் எத்தனை? 27. 4 அப்படியே போடுவோம். 4 ஸ்கொயர் எத்தனை? 16. 3 தான். அவ்வளோதான். கண்டுபிடிச்சி திரும்ப அப்படியே அப்ளை பண்ணுங்கள். ரொம்பலாம் மாறுதல் இல்லை. அப்படியே அப்ளை பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? இதுக்கான ஆன்சர் கிடைக்கும். சரிங்களா? அடுத்து பாருங்களேன். ஸோ இது வரைக்கும் பார்த்தாச்சு. இதுக்கு மேலே சார் இப்படி வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கோவை மாதிரி அணிக்கோவை அப்படின்ற மாதிரி இருக்குது, இல்லை சின்ன கிளாஸ் அப்படி வச்சது மறந்துருக்கும் சார் அப்படின்னா ரொம்ப ஈஸிப்பா அது. பாருங்களேன். இதில் நம்பர் இருக்குது, இங்கே நம்பர் இருக்குது, இங்கே நம்பர் இருக்குது, இங்கே நம்பர் இருக்குது. நான் என்ன பண்ணுறேன்னா நம்பரை முதல் வச்சுக்கிறேன். 3 4 5 என்ன கண்டுபிடிக்கணும்? எல்சிஎம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ 3 4 5க்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? கண்டுபிடிச்சா என்ன வருது? இதே தான் சம்திங் வருது பெருக்க மாதிரி. அப்போ 3 4 12 12 5 60. சரிங்களா? எனக்கு ஆன்சரு 60 தெரிஞ்சு போச்சு. ஓகேவா? ஸோ அப்போயே ஆப்ஷன் ஏ தான் தெரிய போகுது. சரிங்களா? இங்கே 60 இங்கே 60 இங்கே 60 இல்லை. சரிங்களா? ஸோ ஆனால் இது எப்படி கண்டுபிடிக்கிறது? மற்ற நம்பர் இருக்கு இல்லையா? இது மாதிரி நம்பர்லாம். ஸோ அதை அப்படி கண்டுபிடிப்போம். வேறு ஒன்றும் இல்லை. நல்லா கவனிங்க. நான் என்ன பண்ணணும்னா இப்போ எனக்கு ஒரு ஃபார்முலா இருக்குப்பா, ஒரு ஃபார்மேட் இருக்குது. நான் இங்கே கூட இருக்கு பாருங்கள். ஒரு நிமிஷம். இங்கே கூட பாருங்கள், எழுதிருக்க பாருங்கள். ஒரு ஃபார்மேட் இருக்குது. AM+1ங்கிறத AM × A1. சரிங்களா? அப்படி பிரிச்சுக்கலாம். திரும்ப இங்கே பிரீஃபாக கூட எழுதுறேன் பாருங்கள். AM+1 இல்லை M+Nன்னு வச்சுக்கோங்க. எதுக்கு 1 M+N அப்படின்னா இதை எப்படி எழுதிக்கலாம் தெரியுமா? AM × AN இப்படி எழுதிக்கலாம். சரிங்களா? இந்த ஃபார்மேட்டை யூஸ் பண்ணி தான் நான் என்ன பண்ணுறேன்னா 3ஐயும் பிரித்து எழுதிக்கிறேன். சரிங்களா? இது 3க்கு தான் நம்ம எல்சிஎம் கண்டுபிடிச்சிருக்கோம். சரிங்களா? ஸோ போட்டுட்டோம் அதை. சரிங்களா? ஸோ அப்போ 3 பாருங்கள் பார்த்தாச்சு. நமக்கு என்ன சொல்லிட்டோம்? எல்சிஎம்ங்கிறது அனைத்தையுமே போடணும். அதிக அடுக்கு இது 3லேயும் அதிக அடுக்கு என்னது? M தான். அதே சேம் தான், ஒரே மாதிரி தான் இருக்குது. ஸோ அதே போட்டுக்கலாம். சரிங்களா? அடுத்து இது 3லேயும் அதிக அடுக்கு என்னென்னு பாருங்கள். ஸ்கொயர்டு, ஸ்கியூப்பு, ஸ்கொயர்டு, பவர் 1. அப்போ ஸ்கியூப்பு தானே, ஏ ஸ்கியூப்பு. சரிங்களா? அப்போ எனக்கு என்ன கிடைக்கும்? 60 A⁻M × A⁻3. சரிங்களா? நான் என்ன பண்ணுறேன்? பழையபடி எழுதிக்கிறேன். எப்படி எழுதலாம் திரும்ப இதை? 60 AM+3 இப்படி எழுதிக்கலாமா? ஸோ அதைத்தான் நீங்கள் எழுதிருக்கேன். சரிங்களா? எழுதிருக்கமா பாருங்கள். இது எங்கே இருக்குது? ஆப்ஷனில் ஃபஸ்ட் ஆப்ஷன் இதுதான். சரிங்களா? ரொம்ப சிம்பிள், பார்க்க பெருசு மாதிரி இருக்கும், ஆனால் இருக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகேவா? எல்சிஎம் ஃபுல்லாகவே அப்படி தான்ப்பா, ஒரு டாபிக் அப்படின்னு சொல்ல முடியாது. சரிங்களா? ஸோ இதே HCFல இப்படி ஒரு கொடுத்துருக்காங்க. நான் என்ன பண்ணலாம்?
முன்னாடி நம்பர் தான், நம்பரை வந்து ஹச்சிசிஎஃப் எல்சிஎம் எடுக்கணும். இங்கே முன்னாடி எதாவது நம்பர் இருக்கா? ஒரு நம்பர் இல்லை. ஸோ அது பிரச்சனை இல்லை. அப்போ நம்பர் இருக்க தேவையில்லை. இன்னும் ஈஸி சரிங்களா? பாருங்கள், ஹச்சிசிஎஃப்னா காமன் ஃபேக்டர் குறைந்த அடுக்கு. இது காமன் ஃபேக்டர், காமனாக என்ன இருக்குது பாருங்கள், ஏ காமனாக இருக்குது சரிங்களா? அடுத்து பி காமனாக இருக்கா? மூணுலேயுமே பி இருக்குது. சரி ஓகே. சி இருக்கா பாருங்கள், சி காமனாக இல்லை சரிங்களா? அதுக்கு மேலே இல்லை. ஸோ ஓகே. இப்போ ஏவுலையே குறைந்த அடுக்கு என்னது? இங்கே கியூப் இருக்குது, இங்கே ஒன்றுமே இல்லை, இங்கே ஸ்கொயர் இருக்குது. அப்போ ஒன்றுமே இல்லை தான். ஒன்றுமே இல்லைன்னா என்ன அர்த்தம்? ஒன்று இருக்குன்னு அர்த்தம் சரிங்களா? அப்போ 1 சரிங்களா? அதேமாதிரி பி பாருங்கள், பி வந்து இங்கே 4, இங்கே 5, இங்கே 7. அப்போ எதை எடுக்கலாம்? 4 எடுக்கலாமா? அப்போ என்னது? ஏ ஒன்றுமே போடலாம். ஐ மீன் ஏவுக்கு வந்து 1 போடலாம், போடாமல் இருக்கலாம் சரிங்களா? ஸோ அப்போ தேவையில்லை. அப்போ ஏபி பி பவர் 4. ஓகேவா? இதுக்கான ஆன்சர் என்ன? இதுக்கான ஆன்சர் இது ஆப்ஷன் பி தான் சரிங்களா? ஸோ இதை ஃபாலோ பண்ணி அடுத்த ஒரு கிட்டத்தட்ட எத்தனை கொடுத்துருக்கேன்? 1 2 3 4 5 சரிங்களா? அடுத்த ஒரு 5 சம் இருக்குது. இந்த 5 சம்மை செஞ்சுருங்க சரிங்களா? மொத்தம் நான் இன்றைக்கி வந்து 12 சம் கொடுத்துருப்பேன். நேற்று பார்ட் 1ல் ஓகேவா? பார்ட் 1ல் 8 சம் கொடுத்துருப்பேன். அதே மாதிரி பார்ட் 2ல் வந்து இங்கே ஒரு 12 சம். ஆக மொத்தம் ஒரு 20 சம் ஹோம்ஒர்க் இருக்குது சரிங்களா? ஸோ ஹோம்ஒர்க்கை டெய்லியும் கொடுக்குற ஹோம்ஒர்க்கை டெய்லியும் போட்டுருங்க சரிங்களா? வீக்கெண்டில் டெஸ்ட் எடுத்துக்கும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் சரிங்களா? ஹோம்ஒர்க் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். கணக்கு புரியலைன்னா டவுட் கேளுங்க சரிங்களா? நெக்ஸ்ட் பார்ட்டில் மீட் பண்ணுவோம். நன்றி.